Ryan Little. ஹாய், திஸ் இஸ் கைல் கண்டூர். நான் உங்கள் கைல். இன்றைக்கி வந்து நான் இந்த காட்டன் சாரீ தான் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து 4 கலர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. க்ரீன், பிங்க் அண்ட் ப்ளூ, பிளாக், இந்த கலர் மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். இந்த சாரீ ஃபுல்லுமே பார்டர் இருக்குது. 2 சைட் பார்டருமே சேம் சைஸ் தான். சாரியில் டிசைன் வந்து ஷோல்டர் ப்ளீட் வரைக்கும் தான் டிசைன் வரும். அண்ட் முந்தானியில் வந்து பேரட் பிக்சர் வந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்டர் சைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் என்னோட பார்டர் சைஸுக்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உள்ளே வைக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளீட்ஸுமே எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். உள்ளே வந்து குட்டி குட்டியாக வைக்கும்போது நிறைய ப்ளீட்ஸ் வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து நிறைய கிடைக்கும். சாரீ செலக்ட் பண்ணும்போது இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் டாலாக இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா பார்டர் வந்து பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி பார்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் சைடில். நீங்கள் ஷார்ட்டாக இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா குட்டி பார்டர் இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாகவே எடுத்துக்காட்டும். ப்ளீட் எடுத்துகிட்டு அதை வந்து குட்டியாக ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஜாயினிங்காக நம்ம ஷோல்டரில் வச்சு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ளீட்டும் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு சைடில் வந்து ப்ளீட்ஸ் மூவ் ஆகுதா, ப்ளீட் எடுக்கும்போது ப்ளீட்ஸ் மூவ் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ அதனால் ஷோல்டரில் போட்டு லாக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாரீ கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாகவே ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டேபிளில் போட்டு எடுப்போம். பட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாரீ கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு எடுக்கலாம். கைட்லைனாக வச்சு நம்மளுக்கு பேக் சைடில் எவ்வளோ லென்த்துக்கு நம்மளுக்கு முந்தானி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லென்த்து விட்டுட்டு நம்ம அதுக்கு செட் ஆன மாதிரி அவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ லென்த்துக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஷோல்டருக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்து பின் பண்ணிக்கணும். ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழே ஃபுல்லுமே சாரீ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 2 டைப்பில் சாரீ ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் ப்ளீட் பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டக்கின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டக்கின் பண்ணிவிட்டும் பின் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஷோல்டர் ப்ளீட் பின் பண்ணிவிட்டு நான் டக்கின் பண்ணி காட்ட போகிறேன். இந்த சாரீ காட்டன் சாரீ அப்படின்றதுனால ஈஸியாக வந்து ப்ளீட்ஸ் வருது. இதுவே நீங்கள் பட்டு சாரீ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டு நம்ம லாக் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பட்டு சாரீ வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் வந்து அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் டோர்ஸில் லாக் பண்ணி கூட நீங்கள் வந்து சாரீ ப்ளீட் எடுக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே இப்படி பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஷோல்டரில் பின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பின்ஸ் வச்சு நிறைய செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவ்வளோ லென்த்துக்கு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிக்கலாம் சாரீ கட்டும்போது. ஃபைனலாக எனக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்தளவுக்கு நான் ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். சென்டரில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நான் பின் பண்ணலை, 2 பின் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நடுவில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆன மாதிரி இருக்கும். பட் வந்து நான் சென்டரில் பின் பண்ணலை. ஸோ எதுக்கு அவ்வளோ பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஸோ ஃபைனலாக வந்து ஷோல்டர் பின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டக்கின் பண்ண போகிறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி விடணும். அதாவது நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ளீட்ஸ் எடுத்துருப்போம். நம்ம ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் நம்ம ஹிப் ப்ளீட் எல்லாம் பின் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம டவுன்வர்ட் பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி விடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி விடணும். டைட்டாக அலைன் பண்ணி விடணும். லூஸாக விட்டோம் அப்படின்னா வந்து காட்டன் சாரீஸ் பொறுத்த வரைக்குமே டைட்டாக வந்து பின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம டைட்னஸ் கொடுத்து வந்து நம்ம சாரீ ட்ரெப் பண்ணணும். சாரீ ட்ரெப் பண்ணும்போது 1.5 சுற்று நம்ம பாடியை சுற்றி கொண்டு வரும். அதாவது ஒரு சுற்று வந்து ஃபுல்லாமே கொண்டு வருவோம். இன்னொரு சுற்று வந்து நம்மளுக்கு ஹாஃப் தான் டக்கின் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஹாஃப் டக்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சுற்று வந்து ஃபுல்லாக கொண்டு வரும். ஸோ நான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் ஹாஃப் சுற்று வந்து டக்கின் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் டக்கின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் சுற்று டக்கின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தான் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அப்படியே டக்கின் பண்ணுவோம். ஸோ நான் எப்போவுமே என்னோடய ரைட் சைடு பிரின்சஸ் கட் இருக்குல்ல அதுக்கு நேராக வந்து டக்கின் பண்ணுவேன். ஏன்னா சென்டர் ப்ளீட் வந்து நிறையா கிடைக்கும். லேஸான சாரீ ஸ்டே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே ரைட் சைடு வச்சு தான் டக்கின் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்கர்ட் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் லேஸான சாரீ ஸ்ட்ரே பண்ணும்போது நம்ம வந்து பிரின்சஸ் கட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் டக்கின் பண்ண முடியாது. ஸோ நான் டக்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லுமே பாடியை சுற்றி டக்கின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறேன். சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஸ்ட்லேருந்து வர எல்லா ப்ளீட்ஸுமே அலைன் பண்ணி முன்னாடி கொண்டு வரும்போது நம்மளுக்கு அப்போ தான் பர்ஃபெக்டாக நீட்டாக முன்னாடி வரும் ப்ளீட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக நான் வந்து எல்லா ப்ளீட்ஸும் அலைன் பண்ணிவிட்டு ஹிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டை கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்துட்டு பெல்லி பட்டனுக்கு நேராக ப்ளீட்ஸை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ ஒரே பின்னில் நான் வந்து எல்லாத்தையும் வச்சு பின் பண்ணிட போகிறேன். ஸோ அதுக்காக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின் பண்ணணும். இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு சைடு எல்லாமே டைட் ஆயிரும். ஸோ பின் பண்ணுறது வந்து ஒரே பின்னில் வந்து நம்ம லாக் பண்ணக்கூடாது. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து
பின் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லாக் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகாமல். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுக்கிறேன். சென்டர் ப்ளீட் எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு, ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி சென்டர்லேயும் பின் பண்ணி பாட்டம்லேயும் பின் பண்ணி நம்ம அலைன் பண்ணுவோம், அதே மாதிரி சென்டரில் பின் பண்ணி நான் அலைன் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழேயும் நான் வந்து அலைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது காட்டன் சாரீ, ஸோ அதனால் நல்லா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட்டு சாரீஸும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வரல அப்படின்னாலும் கொஞ்சம் ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் ப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக ட்ரை பண்ணும்போது நம்மளே இப்படி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு டக்கின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் சைடு வந்து டக்கின் பண்ணிக்கலாம். சாரியோட ப்ளவுஸ் போடாமல் இப்படி தான் வந்திருக்கு நான் சாரீ ட்ரை பண்ணது. ஸோ வந்து இப்போ நான் சாரியோட ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு இதுதான் அவுட்புட்டாக காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட், இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் ப்ளீட்ஸை அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து சைடு கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு சைடு கவர் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுல தான் இருக்குது. நல்லா கையை ஒரு ப்ளீட்ஸ்க்கும் வச்சு வச்சு உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சைடு போஸுமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஹிப் கிட்ட டைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம டக்கின் பண்ணுறதுலையும் அண்ட் பின் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பின் பண்ணும்போதே 2 to 3 டைம்ஸ் வந்து லாக் பண்ணி பின் பண்ணிக்கலாம். முந்தான ப்ளீட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேக் சைட் ப்ளவுஸோட இந்த இடத்துல வச்சு ஒரு பின் வந்து உள் சைடு வச்சு லாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளீட் மூவ் ஆகாது, நகர்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது, இழுத்துட்டு இருக்க மாதிரியும் தெரியாது. பட் இந்த மாதிரி பின் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சனோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ செல்ஃபாக பண்ண முடியாது. ஸோ செல்ஃபாக நீங்கள் கேர் பண்ணணும் ப்ளீட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டை கொண்டு வந்து நம்ம கையில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் காட்டன் சாரீ ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.